சூப்பர் சாப்பிட்டா பஞ்சு போல் இந்த மாதிரி ஒரு பாசிப்பருப்பு முளைக்கட்டி ஒரு தோசை செய்யலாம் வாங்க. அது செய்யறதுக்கு காலையிலே நான் இன்றைக்கி ஒரு கப்பு பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். நைட் முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு நாள் முழுசாக முடிஞ்சிருச்சு. விடிய காத்தால் பச்சரிசி ஒரு அரை கப் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். அது கூடவே வெந்தயம் கொஞ்சம் போட்டு ஊற வச்சுட்டு இப்போ நம்ம நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும் அரிசி. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பாசிப்பருப்பு முளைக்கட்டினதையும் பச்சரிசி அப்புறம் வெந்தயம் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு வடித்த சாதம், நான் புழுங்கல் அரிசி சாதம் தான் வடித்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிட்டு காலையில் நான் அரைச்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு 10 மணிக்கெல்லாம் கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்து எடுத்து வச்சுருங்க. நல்லா இது புளிச்சு வரணும், பர்மனெண்ட் ஆகி வரணும். அது வரைக்கும் ஒரு தட்டு போட்டு மூடி ரெடி பண்ணி வச்சுருங்க. இருக்கட்டும். பாருங்கள், நான் நைட்டு ஒரு 8 மணிக்கா காலையில் 10 மணிக்கு ரெடி பண்ணி வச்சேன். இப்போ பாருங்கள் எப்படி நல்லா புளிச்சு பர்மனெண்ட் ஆகி வந்துக்குதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். இது அப்படியே சும்மா லைட்டாக கலந்து கொடுத்துட்டு நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இட்லி கூட ஊற்றலாம், நல்லா தான் வரும். ஆனால் நான் தோசை தான் ஊற்றினேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் தோசை தான் பிடிச்சிருந்தது. அப்படியே இந்த தோசை சுட்டு சாப்பிடும்போது தவா காஞ்ச உடனே கொஞ்சம் ஆப்பம் மாதிரியும் ஊற்றிக்கலாம், இல்லை மெல்லிசா முறுக்கு தோசை மாதிரியும் கிறிஸ்பியாகவும் ஊற்றலாம். ரெண்டுமே நல்லா வந்தது. பாருங்கள், இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் கெட்டியாக பதத்துக்கே வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா வரும் தோசை எடுக்கிறதுக்கு. சுற்றி நெய்யோ இல்லைன்னா எண்ணெயோ ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். ஸ்லோவில் மீடியம் ஃப்ளேமில் வச்சே சுடுங்க, அப்போ தான் நல்லா வரும். அவ்வளோதான். சுட்டுட்டு இதுக்கு ஒரு தக்காளி சட்னி, பூண்டு தக்காளி சட்னி, கார சட்னி, வெங்காய சட்னி எல்லாமே ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது வாய்க்குள்ளே கடிப்படும் போது சாப்பிட்டு முழுங்குறப்போ ஒரு டேஸ்ட் வருது. அது ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் மறக்காமல். பாருங்கள், நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் தோசை சுட்டுடலாம். பாருங்கள், சுட்டு நான் காமிக்கிறேன். அப்படியே பஞ்சு போல் சூப்பர் சாஃப்டாக இருக்கும். மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அவ்வளோதான். தோசை ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையும் சுட்டு எடுத்துட்டோம். இதே மாதிரி நம்ம கறி குழம்பு, தேங்காய் சட்னி, குருமா, வெஜ் குருமா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அவ்வளோ பாருங்கள், இந்த மாதிரி மடித்து காமிக்கும் போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட முடியுது. மறக்காமல் லதா விஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள்.